ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தலைக்கு டை அடித்த மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? இதை அடிச்சிங்கன்னா தலைக்கு டை அடித்த மாதிரியே தெரியாதுங்க. என்னடா கருப்பாக இருக்குது, இந்த அக்கா என்னடா டை அடித்த மாதிரியே தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக தெரியாது. குளிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா? இதை அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தலையை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். கண்டிப்பாக நீங்கள் டை அடிச்சிங்களான்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. ஒரு துளி கூட கையில் ஒட்டாது. சூப்பராக வந்துங்க பாருங்கள். செம்மையாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் அடித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தாடி மீசை எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு. நிறைய பேர் டை அடித்தா குளிக்கணும், 1 மணி நேரம் ஊற வைக்கணும், அந்த கவலையெல்லாம் வேண்டாம். இதை அடிச்சுட்டு நீங்கள் போய்க்கோங்க. டெம்பரரியாக இது பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு சீவக்காத்தூள் போட்டு குளிச்சிக்கலாம். சரிங்களா? வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் வெள்ளை முடி இருக்கிற பக்கம் நீங்கள் அலர்ஜி எந்த ஒரு இதுவுமே வராது. வெள்ளை முடி இருக்கிற பக்கம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் அதிகமாக சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் நல்லா வறுபடணும். இந்த கருஞ்சீரகத்தோடு நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பொருளை சேர்க்குறப்ப உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி ஒரு அரிப்புத்தன்மை அந்த மாதிரிலாம் வராது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை நல்லா பலப்படுத்தி கொடுக்கும். முடி கொட்டுது, சில பேர்த்துக்கு டை போட்டாலோ ஆயில் போட்டாலோ முடி கொட்டுதுன்னு சொல்கிறீங்களே, அந்த பிரச்சனை டோட்டலாக வராது. சரிங்களா? நல்லா கருன்னு வறுபடணும். உங்களுக்கே தெரியும், நல்லா வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும். நல்லா வறுபட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவங்கம் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா பேர் கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். நான் 1 டீஸ்பூன் இந்த மாதிரி கிராம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கருஞ்சீரகத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க நம்மளுக்கு. எனக்கு டை ஒத்துக்காது. அதே மாதிரி இது நீங்கள் போடுறப்ப தலைக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. நார்மலாக நீங்கள் ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு தலை சீவிக்கலாம். சீவிட்டு போகிறப்ப கையில் அந்த மாதிரிலாம் ஒட்டவும் ஒட்டாது. நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அந்த கிராம்பை கருஞ்சீரகத்தோடு நல்லா சேர்த்து வறுத்து அதுவும் நல்லா கருன்னு ஆகணும். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் தாடிக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமாக்கா டை அந்த மாதிரி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது தாடிக்கு அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதனால் நீங்கள் தாடிக்கு மீசைக்கு அதே மாதிரி கண்ணில் நிறையா பேர் கெமிக்கல்லே யூஸ் பண்ணி கண் மைக்கெல்லாம் இது பண்ணுறோம். அதனால் அவங்க கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பொடியாக ரெடி பண்ணி வச்சுட்டு அழகாக சூப்பராக ஒரு தேங்காய் எண்ணெயில் அப்ளை பண்ணி நீங்கள் தடவிட்டு வர்றப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த கிராம்பு நல்லா கருன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக 2 நிமிஷத்தில் சரியாயிடும். ஒரு 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் அப்படின்னா 1 டீஸ்பூன் லவங்கம் எடுத்துக்கோங்க. நல்லாவே புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கிடலாம். உங்களுக்கே தெரியும் பாருங்கள், 2 சேமாக வறுபட்டுருச்சு. கண்டிப்பாக கிராம்பும் கருஞ்சீரகம் ஒரே கலரில் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுபட்டை எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பொடி நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் நல்ல ஆயில் பசை கிடைக்கும். கருஞ்சீரகத்தில் சும்மா லைட்டாக நீங்கள் ஆயில் இல்லாமல் கையில் அரைச்சதுக்கப்புறம் எடுத்திங்கனாவே அதோட ஆயிலோட இது எஃபெக்ட் அவ்வளோ இதாக காமிக்கும். நான் உங்களுக்கு அரைச்ச பிறகு காமிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கண்டிப்பாக அளவு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் கிராம்பு, கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம்புக்கு பக்கமே இருக்குது.
தலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டையை அடித்த மாதிரி எனக்கு தெரியக்கூடாதுக்கா, அதே மாதிரி அலர்ஜி அரிப்பு எதுவுமே வேண்டாம், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டை வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. முடி வந்து உங்களுக்கு வளரல, அந்த இடத்துல வந்து முடியே வளர மாட்டேங்குது, முடி உதிருது, கண்ட்ரோல் இல்லாமல் உதிருது அப்படின்னா இந்த கிராம்பு வந்து ரத்த ஓட்டத்தை நல்லா சரி பண்ணி கொடுத்து முடியை நல்லா வேர்க்காலில் நல்ல சத்தை கொடுத்து சூப்பராக வளர வைக்கும். முடியும் நல்லா கருன்னு இருக்கும். வெள்ளை முடி இதுக்கு மேலே வராமல் தற்காப்புக்கு ரொம்பவுமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். 1 வீக் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா ஆயிலில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இல்லைக்கா எனக்கு வந்து ரொம்ப முதுமையாயிருச்சு, எனக்கு ஃபுல்லாக வந்து இப்போ நரைமுடி வந்து எதுவுமே போட்டால் போக மாட்டேங்குது, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து இதை போட்டுட்டு குளிக்கணும் அவசியமெல்லாம் இல்லை. டச்சப் பண்ணி விட்டுட்டு நல்லா நீங்கள் தலை சீவிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. சுத்தமாக ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பொடி வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் நல்லா வந்து தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்டாச்சு. இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல ஆயில் பசங்க பாருங்கள், நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிருச்சு. ஆனால் நல்லா வந்து ஆயில் பசங்க. இப்போ பாருங்கள் இந்த கையில் நம்ம ஆயிலே வந்து போடலை, இருந்தாலும் இங்கே பாருங்கள் அதோடய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம ஆயில் வந்து சேர்க்கவே இல்லை, நல்லா வந்து பிடிச்சிக்கும். இதை அப்படியே நீங்கள் வந்து முடியில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த முடியில் வந்து ஆயில் பசை நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து இப்படியே தான் இருக்கும். இப்போ நான் தண்ணியில் அலசி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியில் அலசியும் நீங்கள் என்ன தான் தேய்ச்சாலும் வந்து போகவே போகாது. இந்த அளவுக்கு கையிலையே பிடிக்கிறப்ப நம்ம முடியில் வந்து கண்டிப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், ஒட்டவும் ஒட்டாது. நீங்கள் தண்ணி வாட்டர் ப்ரூஃப் மாதிரியே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல அப்படியே தான் இருக்கும். கண்டிப்பாக இது சூப்பராக சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொடி வந்து நம்ம அரைச்சாச்சு இல்லையா, இதை வந்து ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக போட வேண்டாம். இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ மீதி இதெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெய்லி வந்து இதை வந்து வறுத்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதிகமாக பவுடர் ரெடி பண்ணி இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ அழகாக வெள்ளை முடியை வந்து மறைச்சிக்கலாம். சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். எந்த ஒரு அலர்ஜி இல்லாமல் நீங்கள் மறைச்சிட்டு போய்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதில் அவ்வளோதான். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வெளியே வச்சாலும் ஓகே, இல்லை ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க. எடுக்கிறப்ப மட்டும் ஸ்பூன் போட்டு ஓகே பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் இந்த ஆலோவேரா ஜெல் டப்பாவில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், அது பாட்டில் இருக்கும், நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாகவும் வேண்டாம், கரெக்ட் பதத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்தாச்சு. அப்படியே கரையுது பாருங்கள் எண்ணெயில். சலிக்கவெல்லாம் அவசியமே கிடையாது, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு ஏன்னா ஆல்ரெடி கருஞ்சீரகம் நல்ல ஆயில் பசை உள்ள ஒரு பொருள். வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தாமல் கருஞ்சீரகத்தோடு இந்த மாதிரி ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்துருச்சு.
ஆனால் நம்ம இப்படியே வந்து ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த பொடி தனியாக எண்ணெய் தனியாக இருக்கும். கண்டிப்பாக கையெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஒட்டும். இது ஒட்டக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் லேசாக சூடாகட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள், கொதிக்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு எடுத்துருக்கோம். இது வந்து நிறைய முடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு டீஸ்பூன் அதிகம், சும்மா கம்மியாக உங்களுக்கு முடி இருக்கிற அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஆயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டு இந்த மாதிரி இந்த வேலை மட்டும் நீங்கள் உடனுக்குடனே செஞ்சுக்கணும். ஏன்னா பொடி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பொடி எடுத்து ஆயிலில் கலந்து கொஞ்சமாக இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி கலந்திங்கன்னா அது நல்லா 2 பொருளும் நல்லா கலந்துரும். எண்ணெயோடு நல்லா இதாயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடியில் போடுறப்ப எண்ணெய் தனியாக பொடி தனியாக வராது, ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த ஹீட்லேயே நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷமே அதிகம். ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த பாருங்கள் ஒயிட் மாதிரி அந்த ஆயில் கொதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்ப. இப்போது நம்ம சூடு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நல்லா கலந்துருச்சு. ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், ஆயிலோடு சேர்ந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. அவ்வளோதான், செம்மையாக வேலை செய்யும். நிறைய இன்ஸ்டன்ட் கெமிக்கல் டை தான் லைட்டாக பூசுகிற மாதிரியெல்லாம் நிறைய வந்து ஆன்லைனில் வாங்கி போட்டுட்டு சரியில்லை, ஒட்டுது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணாமல் இது ஈஸியான ஒரு மெத்தடு. தாடி மீசை எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் அக்கா தாடிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பொடியை மட்டும் சேகரித்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு வேலையை மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலந்துருச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே முடியை கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை முடி இருந்துச்சு முன்னாடி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெத்திக்கு காதோரம் அந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கையில் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டான ப்ரஷ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், அவ்வளோதான். அந்த முடி எங்கே வெள்ளை முடி இருக்கோ அதில் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. அப்படி இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா முடி வந்து நல்லா கருன்னு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் தலைக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி டச்சப் பண்ணி கொடுங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக அது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.